சார், அ ஆ யாரு? ஆடிஷன்க்காக வந்திருக்கேன் சார். ஓ! வாம்மா. வந்து உட்காரு. ம். வா, வந்து உட்காரு. தேங்க் யூ சார். நீங்க புது மூவி ஸ்டார்ட் பண்ண போறதா சோஷியல் ஓகே. மீடியால ஆட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ம். அதனால தான் எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன் சார். ஓகே. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஒரு 4, 5 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நெறைய ஓகே. ஆட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன் சார். ஓ! சின்ன ஓகே. சின்ன படத்துல கேரக்டர் ரோல் கூட பண்ணியிருக்கேன் சார். ஓகே. டான்ஸ்லாம் ஆடுவியா? நல்லா ஆடுவேன் சார். ம்ஹ்ம். சரி, உன் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க ஊரு கம்பம் சார். நான் பொறந்து வளர்ந்ததெல்லாம் அங்க தான் சார். ஓ! நான் ஓகே. எங்க ஃபேமிலிக்கு தெரியாம இங்க ஓடி வந்துட்டேன் சார். ஓ! அவங்களுக்கு இந்த சினிமால நடிக்கிறது, சீரியல்ல நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு சுத்தமா புடிக்காது. ஓகே. அதனால தான் சார் ஓடி வந்துட்டேன். எனக்கு ஆக்டிங்னா உயிரு சார். நான் எப்படியாவது ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் சார். எனக்கு அவ்ளோ பிடிக்கும் சார். ஓகே. இப்போ நம்ம மூவில ஹீரோ சிஸ்டர் ரோல் ஒண்ணு இருக்கு. ஓகே சார். அதுக்கு நீ செட் ஆவ போல இருக்கு. ம்ஹ்ம். ம். ஆ உன் ஃபேஸ் கட் கூட ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட்டுக்கே போற ம். ரேஞ்சுல இருக்கு. ம். ஓகே. ம். ம். அப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ம். ம். 30 டேஸ்க்கு ஷூட்டிங் இருக்குமா. ம். 30 நாளைக்கு 6 லேக்ஸ் ஓகே சார். சம்பளம் தரோம். ம். ம். இன்னைக்கு டேட் என்ன? 3 சார். ஓகே. 17ஆம் தேதிலாம் நீ ஆஃபீஸ்க்கு வந்துருமா. அப்போ சரிங்க சார். நம்ம எல்லாத்தையும் பேசி அக்ரீமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். ஐயோ! தேங்க் யூ சோ மச் ம். சார். அப்பவே அட்வான்ஸும் வாங்கிக்கோங்க. தேங்க் யூ சார். எனக்கு ஓகே, இப்படி ஒரு ஓகே. சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல சார். இதுக்கு உங்களுக்கு ம். தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல சார். எனக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு குடுப்பீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. அப்புறம் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமேம்மா. சொல்லுங்க சார். என்ன பண்ணணும் சார்? ம். உனக்கு இந்த மூவில சான்ஸ் வேணும்னா, ம். நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரணும். சார், என்ன சார்? இப்படியெல்லாம் பேசுறீங்க? சார் என்கிட்ட டேலண்ட் இருக்கும்போது, நான் எதுக்கு சார் கெஸ்ட் ஹவுஸ் வந்து சான்ஸ் வாங்கணும்? ம். உன்ன மாதிரி டேலண்ட் இருக்குன்னு என்கிட்ட நெறைய பேர் வருவாங்கம்மா. ம்ஹ்ம். இப்போ உங்களுக்கு நான் இவ்ளோ சம்பளம் குடுக்கும்போது, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாரி ஏதாவது கிடைக்கணும்ல? ம். அதுக்காக தான் அப்படி கேட்டேன். சார், நான் அந்த மாதிரி எந்த காலத்திலயும் பண்ண மாட்டேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் போற அளவுக்கு உன் ஃபேஸ் கட் இருக்கு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க. அவ்ளோ அழகா இருக்கிற எனக்கு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம்ல சார். என் டேலண்ட்ட காட்டுவேன்ல சார். அத விட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வா சான்ஸ் தரேன்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லுங்க? ம். நாங்க இந்த மூவி பண்றதே எங்க எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். நாங்க எப்படியாவது போட்ட காச நாங்க டபுளா எடுத்துருவோம். அதுல ஒரு சின்ன பார்ட் தாம்மா இந்த கமிட்மெண்ட்டு. உனக்கு ஆஃபர் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இப்படி வர சான்ஸ் எனக்கு தேவையில்ல சார். எனக்கு என் டேலண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ! ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். அன்னைக்கு நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சார். ஓ! சூப்பர். சான்ஸுக்காக கேவலமா நான் நடந்துக்க மாட்டேன் சார். யா. குட், குட். சரி, நீ போயிட்டு வாம்மா. தேங்க் யூ சார். நல்லா பெரிய ஸ்டாரா வருவ. தேங்க் யூ. அ ஸ்ருதி? ஹலோ மாமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி வாம்மா உட்காரு. ம். உட்காரும்மா. ம். ம். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா. என்னோட கோர்ஸுக்கு ம். லாஸ்ட்டா ஒரு எக்ஸாம் இருக்கு மாமா. ம். அப்படியே ஒரு இன்டர்வியூவும் அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. எக்ஸாம் எப்போ? இன்னைக்கு 10:00 ஆரம்பிக்குது மாமா. ஓகே. அப்போ இன்டர்வியூ? இன்டர்வியூக்கு ஒரு 4 டேஸ்ல கூப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓஹோ! ஓகே. அப்புறம் என்ன நீ இங்கேயே தங்கிக்கலாம்ல? ஆ தங்கலாம் மாமா. இன்டர்வியூ முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுன்னா, ஜாப் ஆஃபர்லாம் பாத்துக்கிட்டு, நல்ல ம். ஜாபா இருந்தா இங்கேயே தங்கிருவேன். இல்லன்னா ஊருக்கு போயிடுவேன். அப்படியா? சரி எக்ஸாம்க்கு நான் வேணா ட்ராப் பண்ணவா? ஐயோ! பரவால்ல மாமா. நானே போய்க்கிறேன். ம். அப்புறம் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்க. சரி. சரி வா. உனக்கு ரூம காமிக்கிறேன். சரி மாமா. வாம்மா. ம். இதான் நீ தங்க போற ரூமு. ம். நீ இத உன் வீடு மாரி நெனச்சு தங்கலாம்மா. சரி மாமா. ம். அப்புறம் டிஃபனுக்கு உனக்கு என்ன வேணும்? ஐயோ! இப்ப சாப்பிட்டா லேட் ஆயிடும் மாமா. நான் ம். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. ம். வேற ஏதாவது வேணும்னா கேளும்மா. சரி மாமா.
மாமா? என்னம்மா? ஆ, நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா. ஓகே. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க் யூ நல்லா மாமா. எழுதிட்டு வா. சரி மாமா. பார்த்து பத்திரமா. சரி மாமா. ஓகே. வாம்மா. ம். ம். எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதியிருக்கேன் மாமா. ம். ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும்ல? எக்ஸாம் இப்பதானே மாமா எழுதியிருக்கேன். இன்னும் ரிசல்ட் வரணும். இன்டர்வியூ வேற இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓ! தெரியும். ஓகே. சரி மாமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி நீ போம்மா. ம். ஸ்ருதி? 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 மாமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது ஒண்ணும் இல்லாம உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். ம். நீ வெளிய போயிட்டு வந்ததுல ரொம்ப டயர்ட் ஆகி நல்லா தூங்கிட்ட போல இருக்கு. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் அப்படியே உட்காந்துட்டேன். சரி மாமா, நீங்க ஹாலுக்கு போங்க. நான் வந்துடுறேன், பேசலாம். ம். இல்ல இங்கேயே உட்காந்து பேசலாமே. ஆ, இல்ல மாமா, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ். வந்துருவல்ல? வந்துடுறேன் மாமா. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. ம். சரி சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் மாமா, நீங்க போங்க. சரி. நீ வா நான் வெயிட் பண்றேன். ம். நீங்க ம். போங்க. ம். ஷோ. சீக்கிரமா வந்துரு. ம். ம், ம். ம். ஆ, ஸ்ருதி? வாங்க மாமா. என்ன வேணும் அ மாமா? அது நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். யார மாமா? அ அது உனக்கு ஓகேன்னா, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னையவா? ம். மாமா, நம்ம 2 பேரும் க்ளோஸ் பிளட் ரிலேஷனா இருக்கோம். ஆமா. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, ஃபியூச்சர்ல ம். குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது ரிஸ்க்ன்னு தோணுது. அதெல்லாம் சும்மாமா. நீ அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன ரிஜெக்ட் பண்றது சரி கிடையாதுமா. இல்ல மாமா, எனக்கு என்னமோ செட் ஆகாதுன்னு தோணுது. ம். சரிம்மா. வணக்கம் மேடம். யார் வேணுங்க? நாங்க புதுசா ஒரு பிரியாணி ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. அத ப்ரமோஷன் பண்றதுக்காக வீடு வீடா போய் பிரியாணி குடுத்துட்டு இருக்கோம். ஆஹா. அந்த பிரியாணிய 1 மினிட்ல சாப்பிடுறவங்களுக்கு 1,00,000 பிரைஸ் குடுக்குறோம் மேடம். என்னது, ₹1,00,000 தரீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஐயோ! மேடம், நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன் மேடம்? நாங்க கடை ப்ரமோஷனுக்காக தான் இந்த பிரைஸையே குடுக்குறோம். உங்க காலனில இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. யாராலயுமே இந்த பிரியாணிய 1 மினிட்ல சாப்பிட முடியல மேடம். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியா? ம். இத சாப்பிட்டா 1 மினிட்ல 1,00,000 கிடைக்கும் போல இருக்கே. என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும்
ஒண்ணும் இல்லைங்க. சரி குடுங்க, நான் இப்பவே ம். சாப்பிடுறேன். ஓகே. அ, மேடம், ஆ? மேடம், மேடம். இப்படி சாப்பிடக்கூடாது மேடம். பின்ன? இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னது? முதல்ல நீங்க போய் உட்காருங்க. சரி வாங்க. சீக்கிரம், சீக்கிரம் வந்து உட்காருங்க. ம். 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 மேடம், 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 ஆ? மேடம். கொஞ்சம் பொறுங்க மேடம். ஏங்க? இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. என்னங்க அது ப்ராசஸு? ம். நான் டைமர் ஆன் பண்ணிக்கிறேன் மேடம். அந்த டைமர்ல 1 மினிட் ஆகுறதுக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா, 1 லாக் பிரைஸ் மணி உங்களுக்கு தான். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ம். ம், ம், ஓப்பன் ம். பண்ணிக்கோங்க மேடம். ஆ. அ ஸ்டார்ட்டா? கொஞ்சம் இருங்க. ஆ. ஒரு நிமிஷம். ம். ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். அ அம் ம் ம் ஹ ம் அ சாப்பிட்டேன். பா! நீங்க சூப்பர் மேடம். 55 செகண்ட்ஸ்ல பிரியாணி சாப்பிட்டீங்க நீங்க. பா! ம், உங்க காலனில நெறைய பேருக்கு குடுத்தேன் மேடம். யாரும் 1 மினிட்ல சாப்பிடவே இல்ல. நீங்க ரொம்ப டேலண்ட் மேடம். ம். அப்ப பிரைஸ் எடுங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்கு மேடம். இருங்க மேடம் பிரைஸ் தரேன். ம். ம், ம். என்ன தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே! ம். அ, ம், அ. ம். சோலி முடிஞ்சது. மேடம், மேடம், மேடம். ம். ஆ. ம். ஆ. ம். மேடம், 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 மேடம். பாய் மேடம். பாய் மேடம். எங்க இங்க உட்கார்ந்திருந்த ஆள காணோம்? ம். அ ஐயோ! என் நகையெல்லாம் போச்சா? அப்ப வந்தவன் திருடனா? ஐயோ! பிரியாணிக்கு ஆசைப்பட்டு எல்லா நகையும் போச்சே!